கிட்னி ஃபெயிலரா? கவலைப்பட வேண்டாம். டயாலிசிஸ் பண்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். சித்த மருத்துவத்துல கிட்னி ஃபெயிலருக்கு சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. சரி, அப்படிப்பட்ட பேஷண்ட்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து படிச்ச பட்டதாரி மருத்துவர் மூலமா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல ரிவல்ஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி EGFR இன்க்ரீஸ் ஆயிருக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் டெஸ்டிமோனி வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் நாம பார்க்க போறோம். அவங்களுடைய வயசு 94 வயசு. பேரு கிருஷ்ணவேணி. வயசு 94. ரிப்போர்ட் எடுத்தது பாத்தீங்கன்னாக்க 26ஆம் தேதி 2வது மாசம் 2026ல ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கிரியேட்டின் 2.3 இருக்கு. அவங்களுடைய யூரியா 64 இருக்கு. ஆனா அவங்களுடைய EGFR பாத்தீங்கன்னா 19 தான் இருக்கு. நண்பர்களே, இந்த ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு பிபி இருந்தது, சுகர் இருந்தது. தொடர்ந்து அவங்க அதுக்கான மெடிசின் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம். நல்லா ரிகவர் ஆயிருக்காங்க. அவங்களுடைய டெஸ்டிமோனி வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது படிச்ச பட்டதாரி மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் சார், சூர்யா சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 2 மாசம் அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அதோடு சேர்த்து வெங்கடேசையுடைய சிறப்பான இந்த கிட்னி ஃபெயிலருக்கான மருந்துகளையும் கொடுக்குறாங்க. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாற்றி அவங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும், உப்பு சுத்தமாவே எடுக்கல, என்னென்ன உணவுகள் எடுக்கணும்னு அவங்கள கரெக்டா ஃபாலோ பண்ணி 2 மாசம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம். அந்த ரிப்போர்ட்டையும் பாருங்க. பேரு கிருஷ்ணவேணி. வயசு 94. ரிப்போர்ட் எடுத்த டேட் 1ஆம் தேதி 4வது மாசம் 2026. அவங்களுடைய கிரியேட்டின் 1.9 நல்லா குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய யூரியா 71. இதுல ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 2 மாசத்துல அவங்களுக்கு சரியான உணவியல் முறை, சரியான வாழ்வியல் முறை, பேலன்ஸ் டயட் கொடுக்கறதுனால அவங்களுடைய EGFR பாத்தீங்கன்னா 48 உயர்ந்திருக்கு. நண்பர்களே, ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க. EGFR 19ல இருந்து 48 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, கிட்னி ஃபெயிலருக்கு சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு. நீங்க டயாலிசிஸ் பண்றது தாராளமா பண்ணிக்கலாம். அது உயிர் காக்க மருத்துவம் வர வைக்கத்தக்கது. உங்க அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கிட்னி ஃபெயிலருக்கு சிறப்பான சிகிச்சைகளை எடுத்துட்டு தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணும்போது கிட்னி ஃபெயிலர் எந்த நிலையில இருந்தாலும் படிப்படியா ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த அடிப்படையில. அதனால உங்களுக்கும் கிட்னி ஃபெயிலர் இருக்கா? பயப்படவே வேண்டாம். இருக்கவே இருக்கு அற்புதமான சித்த மருந்துகள். அதை எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கிட்னி ஃபெயிலர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. 94 வயசு அம்மா இன்னைக்கு கிட்னி ஃபெயிலர் இருந்து மெல்ல மெல்ல அவங்க ரிவர்ஸ் ஆகிறத கண்கூட ரிப்போர்ட் மூலமா பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய வீடியோவும் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து போட்டிருக்கோம். அந்த வீட்டுக்கே ஆலமரமா இருக்கிறது அவங்க தான். அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் கூட நல்லா ரிவர்ஸ் ஆகி இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால உங்களுக்கும் நாள்பட்ட நோய் இருக்கா? எங்க போனாலும் சரியாவலையா? சித்த மருத்துவ சிறப்பான சிகிச்சை இருக்கு. அருகில் இருக்க சித்த மருத்துவரை நாடி கண்டிப்பா தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு ஒரு டைம் இந்த கிளினிக்கை வந்து விசிட் பண்ணி பாருங்க.